ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு, இப்பெல்லாம் வரக்கூடாது. ஹலோ சார், என்ன சார் தமிழ்நாட்டுல ரொம்ப தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு? எனது சொட்டு சொட்டா தான் வருதா சார்? தண்ணி அடிச்சு போத போத ஊத்திட்டு இருக்கு, சொட்டு சொட்டா தான் வருதுன்றீங்க. நல்லா மூடுங்க சார் டைட்டா. இப்பதான் சார் தண்ணி கரெக்டா வருது, இது போதும் உங்களுக்கு. இந்த கடங்காரனோட கடன் நடக்கிற திருப்தியோட காலை கடன் நடக்கிற திருப்தி எவ்வளவு சுகண்டா சாமி. சரி கரும்பத்து கழுவுவோம். ஐயோ என்ன தண்ணி வர மாட்டேங்குது, முருகா என்ன சோதனை பண்ணாத. இப்ப என்ன பண்றது? மா மோட்டர் போடுமா. மோட்டார் மோட்டார் என்னது கரண்டே இல்லையா? ஐயோ தமிழ்நாட்டுல மனுஷன் காலையில எந்திரிக்கிறது பெரிய பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. इंग्लिश मैन नमस्ते, अपना केक पानी पूरी है, 2 फैमिली पार्सल है. भारत है, भारत सीमेंट है, एक बामन पाला है. टी 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 चाय 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 चाय. Some old memories. मेरा फॉरेन टूर है, कमिंग बैक टू इंडिया विथ 3 प्लान्स है. एक प्लान हो महाराष्ट्र एंड बिहार है, न्यू रबर रोड प्लान है. राजस्थान एंड डेजर्ट है, न्यू बुलेट ट्रेन प्लान है. तमिलनाडु है विथ मीथेन प्रोजेक्ट है. डाई है. சொல்லுமா, பர்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஷூ போட்டுக்கிட்டேன், சட்டை போட்டுக்கிட்டேன், பேண்ட் போட்டுக்கிட்டேன். வரட்டா? மறந்துட்டேன் பாரு, அந்த குழாய் அடிக்கிற குச்சி எடுத்து போடு. அண்ணே என்ன ஆபீஸ் குச்சித்துல எடுத்து கிளம்புறீங்க? ஏதாவது சிலம்ப கிளம்ப கத்து கொடுக்குறாங்களா என்ன? அட போப்பா, வண்டி ஓட்டிட்டு போனா எப்ப வண்டி ரோட்டை பொழுதுட்டு உள்ள போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் அந்த குச்சி ஓட்டருக்கான்னு பாத்துக்கிட்டே போயிருவேன். மவுண்ட் எவரெஸ்டோட மவுண்ட் ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இவர் போற வேகத்துக்கு நாளைக்கு போயிருவாரு. பணத்தை கூட இங்க வாமா, ஒரு ஓட்டைகளோட 2000 ரூபாயா? ஆமா இங்க வாமா. எதிரி வச்சுக்கிறேன், எவ்வளவு கொடுத்தா? 4000 கொடுத்தானா? 5000 ரூபா இருக்கு வச்சுக்க. அந்த எந்த பட்டன் அழுத்த சொன்னா? முத பட்டனா? கண்ணை முட்டு போனாலும் கை நேரா 3ஆம் பட்டனுக்கு போனோம். உனக்கு புரியும்படி சொன்னா 3ஆம் பட்டன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். எங்க சமத்தா சூடத்து மேல சத்தியம் பண்ணு. இன்னும் எழுந்து மகாலட்சுமி வீட்டுல குடியேறிட்டா. வட்டா போட்டு போட்டுருங்க. அட்டா பாவீங்களா, இந்த குடும்பம் வர நடந்துட்டு இருக்கா? சரி நம்ம குழப்பம் நம்ம பாப்போம். அட பிரியாக்கா, பிரியாக்கா தலையில வந்து அட போங்கக்கா, காலையில இருந்து குடத்தை வச்சுட்டு பல கொடுமையில பாத்துட்டு கிடக்குறான். இந்த ஆரன் சவுண்ட் மட்டும் எங்க கேட்டுட்டு இருக்கு. இந்த தண்ணியில ரூம் மாடு எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு. என்னது பக்கத்துல இருக்கானா? அட போங்க, நான் வீட்டுக்கே போறேன். ஐயா நீ உடனே கத்தாதமா, பாய திறந்தா ஒரே வக்காபுலரியா வரும் உனக்கு. தண்ணியா புடிச்சிட்டு வரேன். வாங்க சார், இதான் சார் நம்ம லொகேஷன். ஃபுல் 15 ஏக்கர்ஸ், நல்லா பச்சை பசேல் இருக்குல்ல, செடி கொடி நல்லா வளர்ந்துருக்குல்ல. இது அப்படியே என்ன பண்றோம், மொத்தத்தையும் அழிக்கிறோம். என்னது மீத்தேன் ப்ராஜெக்ட் என்னவா? தம்பி மீத்தேன் ப்ராஜெக்ட்ல ஒண்ணுமே கிடையாது. உங்க வீட்டுல எப்படி 100 அடிக்கு போர் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு 6000 அடிக்கு போர் போட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து கொடுத்தா நம்ம காசாம்பா. அது இதனால என்ன நல்லதுன்னு கேக்குறியா? நல்லதுன்னு கிடையாது. என்னன்னா 30 வருஷம் இந்த பூமி அழிஞ்சு போயிடும். ஆனா 30 வருஷம் வரைக்கும் நம்மள உயிரோட இருக்கும்போது யாருக்கு தெரியும்? இருக்கிறத நல்லா சமாளிச்சு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சார் மீத்தேன் ப்ராஜெக்ட் பேன் பண்ணிடுவாங்களா சார்? அப்படி பேன் பண்ணா நம்ம வேற வேற பேரை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதான். சரி வாங்க சார், வேற ஊர் அழிப்போம். 30 ஏக்கர் நல்லா ஒண்ணு இருக்கு, அதை காட்டுறேன் வாங்க. அதாவது விவசாய நல திட்டத்திற்காக நம்ம கட்சி சார்பா வள்ளுவர் கோட்டத்துல ஒரு பெரிய போராட்டம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரெல்லாம் வரீங்க? ஒருத்தனும் வரல. சரி இதே போராட்டத்தில் டெல்லியில போய் டெல்லியில வண்டியில ஏறாம்பாரு. டெல்லியில வண்டியில ஏறாம்பாரு. எதுக்கு வண்டியில ஏற? அண்ணே டெல்லி வந்து தாஜ்மஹால் பாக்கலானே. தாஜ்மஹால் பார்க்க வரியா? தாஜ்மஹால் பார்க்க வரியா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? தாஜ்மஹால் டெல்லியில இருக்கு. தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. ஆக்ரா எங்க இருக்கு? ஆக்ரா ஆப்கானிஸ்தான்ல இருக்குனே. ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆக்ரா டெல்லியில இருக்கு. இப்ப சொல்லு டெல்லி எங்க இருக்கு? டெல்லி தெரியல. பழந்துரும் அவன. என்னடா டேய், அங்க விவசாயிகள் நமக்கா உயிரை கொடுத்து டெல்லியில போராடி கிடக்குறானுங்க. இவனுங்க எல்லாம் டெல்லி டூர் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. போங்கடா. அடுத்த எரும மாடு எங்க யூட்டன் போட்டான் போல. இன்னைக்கு இந்த குடத்தை ஃபில் பண்ண போக மாட்டேன்டா நானு. சார் இந்த ரிலையன்ஸ் என்ன சார் மெம்பர்ஷிப் போட சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கானுங்க. இது போல என்ன சார் தான் ஆகும்? சார் இதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாவே பேசிடுவோம். ரிலையன்ஸ் ஜியோ மெம்பர்ஷிப் ஆகல அப்படின்னா இதனால ஏற்பட்ட பக்க விளைவுகளை நான் சொல்லிடுறேன். உங்க சிம் பிளாக் ஆகும். சிம் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிம் ஸ்லாட்ல வேற எந்த சிம் போட முடியாது. சோ நீங்க புது போன் வாங்கணும். ஒரு புது ஸ்மார்ட் போன் மினிமமே ஒரு 20,000 rupees ஆகும். இதுக்கப்புறம் நீங்க ரிலையன்ஸ் ஜியோ சிம் வாங்குறதுக்கு ஒரு 200 rupees. அதுக்கப்புறம் நீங்க 300 rupeesக்கு நெட் பேக் போடணும். ஆனா நெட் பேக் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி 90 rupees கொடுத்து மெம்பர்ஷிப் ஆகணும். இல்ல நான் இப்ப மெம்பர்ஷிப் ஆக தான் வந்திருக்கேன் அப்படின்னா 1 minute தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆஃபர் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க போன் மெம்பர்ஷிப்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிடும். இல்ல இந்த 1 minute போட முடியாது, நான் பெரிய புட்டிங்கி, நான் 2 நிமிஷம் கழிச்சா போடுவேன் அப்படின்னா 2 minutes ஒரு ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் நீங்க 2 minutes முடிக்கணும். இல்ல நான் 1 போயிட்டு வந்து அடிப்பேன் 3 minutes டைம் வேணும் அப்படின்னா 8,500 rupees ஒரு ஆஃபர் இருக்கு. இதை நீங்க 3 minutes போடணும். இல்ல அப்படின்னா மெம்பர்ஷிப் கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு எந்த மினிட்ல எந்த ஆஃபர் வேணும் சொல்லுங்க. நோக்கியா 1100 கிடைக்கும் தெரியுமா? நான் பேஸ் சிம் கூட வாங்கி போட்டுப்பேன். கேட்டாம் பண்ற கேள்வி காளிமுத்து. நோக்கியா 1100 இருந்த வரைக்கும் மனுஷங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தானுங்க. இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுதான் வந்துச்சு நமக்கு பெரிய தலைவலி சேர்ந்து வந்துருச்சு. இன்னொரு தலைவலி வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு கேப்போம். Coming to the point है, for all states है, farmers loan है, 500 crores cancel है, for Tamil Nadu है, 50 crores cancel है. எதுனா கம்மியா சொல்லிட்டேனா? 51 crores cancel है. சமோஸ்
மச்சி விவசாயம் ரொம்ப பாவம் மச்சி, நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள விவசாயம் பண்ணாதான் நமக்கு சோறு. அதுக்காக தான் Facebookல லைக் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன் வாட்ஸ்அப்ல காமன் டிபி கூட மாத்திட்டேன். டேய் என்னடா நோட்டிபிகேஷன்? மும்பை இந்தியன்ஸ் vs RCBயா? மச்சி விராட் கோலி விளையாடுவா மச்சி. ஐயோ மச்சான் டிவில பார்த்தே ஆவணும். நான் வரட்டா, அப்புறமா பாப்போம். பை பை. காலையில இருந்து எல்லா பிரச்சனையும் பாத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றது? ஆனா ஒன்னே வேணா சொல்லலாம். போன் வந்துருச்சு. ஹலோ சார், நாங்க ஏர்டெல் கம்பெனில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க சார். இப்ப நீங்க எந்த சிம் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜியோ யூஸ் பண்றேன் சார். இப்ப ரிலையன்ஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா சரியா டவர் கிடைக்க மாட்டேது, இன்டர்நெட்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது சார். சோ நீங்க ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவை விட பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் பெஸ்ட் நெட்வொர்க் நாங்க தரோம். சோ இந்த ஆஃபர் நீங்க இன்னைக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கு இன்டர்நெட் ஃப்ரீ. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சார் நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா? எதுக்கு?